ஹாய் செல்லம், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா வந்துட்டு எல்லார்ட்டையும் சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு ரூம் பார்த்தாச்சு. ரூம் வந்துட்டு எப்படி இருக்கு? What nonsense you are talking about me? அந்த மாதிரி இருக்கு. ஸோ என்னால் வந்துட்டு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் பண்ணி தராங்களாம், டச்சப்பு கிச்சப்பு எல்லாம் பண்ணி தராங்களாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு ஓகே எப்படி ஓகே ஸோ ஓகே அப்படிங்கிறதுக்காக வந்து நான் இதை லைக் ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து வந்துட்டு பரப்பரான்னு சீக்கிரம்னாங்க. சரி ஓகே சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்படின்னு நானே வந்துட்டு உடனே என்ன ஆகிட்டேன் அப்படின்னா அங்கேருந்து காலி பண்ணிட்டேன். சரி மட்டும் வேறு வழி கிடையாது. அண்ட் இங்கே வந்துட்டு இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்கல்ல. ஸோ என்ன அப்படின்னா நான் ரூம் சுற்றி காமிக்கிறேன். இவ்வளோதான்ப்பா, 360 டிகிரி இதுதான்ப்பா, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த அப்படின்னா ஃப்ரேம் பாருங்க ஜின்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்த வந்துட்டு அவங்க நாளைக்கு ஏதோ பண்ணுறாங்க. ஸோ ஏன்டா காசு கொடுங்காம இருந்தால் சரி பார்த்துப்போம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. அண்டு அவ்வளோதான், பெருசாக இங்கே வந்துட்டு வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இது இடைப்பட்ட நேரத்தில் நடந்த விஷயத்தை பற்றி நாம் இப்போ பேசலாம்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு இங்கே வர்றதே முதல்ல ஒரு டாஸ்காக இருந்துச்சு எனக்கு. சரியா, இந்த இடத்துக்கு நான் வர்றதே முதல்ல ஒரு பெரிய டாஸ்க். ஏன்னா ஃபஸ்ட்டே அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. இட் மீன் வந்துட்டு இந்த மாதத்துக்கு முன்னாடியே வந்து அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. பட் ஒரு மேட்டர், அதை நான் வந்துட்டு பொறுமையாக சொல்கிறேன், இப்போதைக்கு வந்துட்டு வேணாம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நடந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அண்ட் வேறு இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு எல்லாமே ஓகே தான். இதுக்கு முன்னாடி வேறு இங்கே இருந்திருக்காங்க போல். அப்புறம் வேறு ஒருத்தங்க இல்லாமல் எப்படி இருப்பாங்க அப்படின்னு எனக்கு கேட்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இருந்திருக்காங்க, எல்லாருக்குள்ளேயும் இருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். ஏன்னா அப்படின்னா வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரூம் இருந்தேன் பார்த்தீங்களா. சம்திங் எப்போ அடிக்குதுன்னா வந்துட்டு கண்டுக்காம காதை கொடுத்து கேளுங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரூமுக்கு இருந்தேன். அந்த ரூமில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு, தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த ரூமில் ஏற்கனவே ஒரு ஃபேமிலி தங்கி இருந்திருக்காங்க. ஓகே, இது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது, நாங்கள் நடந்தது தான் இது ஒரு பெரிய மேட்ரு. அந்த தங்கி இருந்தவங்களில் வந்துட்டு ஒரு பெரியவர் இறந்திருக்காரு. ஸோ இறந்த அந்த ஒரு செகண்ட்ல அவரோட பாடி மட்டும்தான் வந்துட்டு அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டிருக்கு. பட் அவரு அங்கதான் இருந்திருக்காரு. அதே மாதிரி அங்க அப்படி இருக்கும்போது மாஸ்டர் இஸ் என்ட்ரி, நான் வந்து என்ட்ரி கொடுத்துட்டேன். பார்த்தா உன்னை பெத்தாலா இல்லை யானைக்கு கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. ஸோ நான் என்ட்ரி கொடுத்தோன்னே வந்துட்டு சில நீங்கள் விஜய் சித்தோட சேனலில் பார்த்தா தெரியும், இந்த ஒரு மாதிரி நடக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி, பிறல்ற மாதிரி, உருள்ற மாதிரிலாம் சவுண்ட்லாம் கேட்கும். இனி வந்துட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு விஜய் சித்தில் வந்துட்டு ஒரு வீடியோ சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் இனியா அழுது இருப்பாங்க. இல்லை பேய் எப்படி இருக்குன்னு தெரியல. அதை பார்த்தோன்னே இனியா லைட்டு ஃபுல்லாக அழுவ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அதனால தான் தூக்கம் வரல, கதறிக்கிட்டே இருந்திருக்கு. குழந்தை கணக்குலாம் பேய் தெரியும் தெரியல, அது கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருக்கும் போல இருக்குது. அந்த பொம்மைக்காக அது வந்திருக்கு. அது இனியாவில் பார்த்தோன்னா நம்ம வயசு குழந்தைன்னு விளையாட ஆரம்பிச்சிருக்கு. இது பார்த்து பயந்து நைட்டு ஃபுல்லாக அழுதுட்டு பொம்மையை தூக்கி போட்டோன்னே இனியால் அதுக்கப்புறம் நார்மல். அதுக்கப்புறம் நைட்டு அழுவுறது கிடையாது, இது கிடையாது, அது கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்தீங்க அந்த வீட்டில்? கொஞ்ச நாள் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் அழுவுறதெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் சென்டிமெண்ட்டாகவே அந்த வீடு வேண்டாம், வேற வீடு போகும். எனக்கு அண்ட் வந்துட்டு ஒரு பொம்மை கூட அங்கே இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த இடத்தையே மாற்றுறோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் எனக்கு நடந்தது. என்ன அப்படின்னா வந்துட்டு நிம்மதியாக இருக்க முடியாது. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், திடீர்னு வயிறு வலிக்கும், தலை வலிக்கும், யாரை பார்த்தாலும் கோவம் பழக்கணும், ஒரு மாதிரி அன்னெசரியாகவே இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் வந்துட்டு நம்ம எடுத்துக்கவும் முடியாது, எடுத்துக்காம இருக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி உள்ள மேட்டர் தான் எனக்கு அந்த ரூமில் நடந்துச்சு. அப்போ நான் அங்கிருந்து ஓகே என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் வந்துட்டு சில இடத்துல சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நான் மெரினாவுக்கு ஒரு நாள் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்போ ஒரு ஜோசியம் பார்க்குறவங்க வந்து சொன்னாங்க,
நான் எனக்கு அவங்கள பார்த்தோன்னே எனக்கு அவங்கள்ட்ட போய் ஜோசி கேட்கணும்னு தோணிடுச்சு. போனோடனே அவங்க சொன்னாங்க, தம்பி உனக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து இருக்குது. நீ வந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் நீ கும்பிடுற இயேசுவுக்கு மெழுகுத்திரி ஏத்து அப்படின்னாங்க. நான் இத்தனைக்கு நான் கிறிஸ்டின் அப்படின்னு நான் சொல்ல கூட இல்லை. அவங்க வந்துட்டு உடனே எப்படி சொன்னாங்க, எனக்கு அந்த கிறிஸ்டின் நான் சொல்லாதத இந்த மாலை நீ உள்ள போட்டுன்னு சொல்லலாம். மாலை நான் உள்ளதான் போட்டிருந்தேன். அன்னைக்கு நான் மாலை கூட போடல. அவங்க சொன்னாங்க, தம்பி வாரம் மெழுகுத்திரி ஏத்திட்டு என்ன பண்ண அப்படின்னா வந்துட்டு மெழுகுத்திரி ஏற்றி ஒன்று வேலைக்கு போனா வேலைக்கு போயிடணும், ரூமுக்கு வந்தா ரூமுக்கு வந்துடணும், அன்னைக்கு வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ அது மாதிரி சொல்லி எனக்கு வந்துட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு தான் நான் அதை பண்ணல, நான் அதை ட்ரை பண்ணல. எனக்கு இங்க இருந்து ஒரு மாதிரி கோவம் வருது, உடம்பு சரியில்லாம போகுது, நிறைய விஷயம் நடக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான மேட்டர் நடக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் ஊர்ல ஒருத்தவங்கிட்ட கேட்கும்போது வந்துட்டு அங்க இப்படி ஒருத்தங்க இறந்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரிவிலையும் வரும். அண்ட் வந்துட்டு வாஸ்து சரியில்லாமல் இருந்தாலும் வந்துட்டு அங்கே நமக்கு உடம்பு சரியில்லாம போகும். ஸோ இந்த வாஸ்துப்படி வீடு வைக்கணும், வாஸ்துப்படி இது எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அதுக்கான மிகப்பெரிய ரீசனே வந்துட்டு அதுதான், எல்லாமே கரெக்டாக வைக்கணும், இல்லைன்னா வந்துட்டு இன்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே எனக்கு அது மாதிரி நடந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது நான் வாரம் வீக்லி நான் வந்துட்டு கேண்டில் ஏற்றிட்டு இருப்பேன். சரி, அங்கேருந்து என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது ரூம் காலி பண்ண சொன்னாங்க. வேற ஒரு 2 சொன்னாங்க. நான் வந்துட்டு காலி பண்ணும்போது காலி பண்ண முடியவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் காலி பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது. காலி பண்ணிட்டேன். அண்ட் இங்கே வந்து இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு தொட்டா சாப்பிட்டு அது ஒரு பிரச்சனை, பெயிண்ட் ஒரு பிரச்சனை, அங்கிருந்து ஏதோ ஒழுகுதான் அது ஒரு பிரச்சனை. ஸோ நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இங்கேயும் இருக்குது. வேற என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் தேடுறோம் பார்த்தீங்களா. இப்போ நமக்கு ஒன்று தேவை, நம்ம ஒன்று தேடுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம தேடும் போது ஒரு புண்ணாக்கு கிடைக்காது. கஷ்டப்பட்டு தேடுவோம், உட்கால அங்கே தேடுவோம், இங்கே தேடுவோம், அடுத்தவங்க கூட்டில் தேடுவோம், எல்லாத்துலையும் தேடுவோம், கிடைக்காது. நம்ம ஒன்று தேடி கிடைக்காது வந்துட்டு சட்டுன்னு ஒன்று கிடைச்சதுக்கு அப்புறம் பக்கத்திலேயே இருக்கு. உனக்கு புரியுதா? ஆமா, என்ன அப்படின்னா வந்துட்டு நான் ரூம் தேடி கலைச்சிட்டேன். பார்த்தா பக்கத்துலேயே ஒன்று இருக்குது. என்ன சொல்றது எனக்கு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. அண்ட் வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே எனக்கு இருந்த ஒரு ஃபீலிங் என்ன அப்படின்னா வந்துட்டு சில்னஸ், ஒரு மாதிரி கூலிங்காகவே இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு வேற என்ன அப்படின்னா எல்லாமோ கதை விட்டாங்க. சரி, தனக்கு ஒரு தேவையான கதை விடுவாங்க, நம்ம அதெல்லாம் வந்துட்டு எனக்கு அர்ஜென்ட்டாக தேவை. ஸோ அதெல்லாம் வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமா சாமி ஆமா அப்படின்னு ஆமா போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் லைவ்ல சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நான் ஒரு பிக் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இது வந்து ஒரு அழகான இதுதான். நீங்க இப்போ பாக்குறீங்கல்ல, அங்கே ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல, வந்துட்டு ஒன்றும் பண்ணாம ஒரு மாதிரி இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குது. டக்குன்னு ஒரு பண்ணிட்டோம்னா வந்துட்டு பலான்னு இருக்கும். ஸோ அதுதான், அதனால வந்து நான் வந்து ஒன்றும் கேர் பண்ணிக்கல. ஆனா இங்க இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு 4G தான் கிடைக்குது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. லைவ் போறதெல்லாம் இப்போ எப்படின்னு தெரியல. இப்போ நான் வந்து நார்மல் லைவ் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 5G அன்லிமிட்டட் கிடையாது. அப்போ 4G தான் கிடைக்கும். பட்டான்னு 100 டேட்டா காலி ஆயிடுமே. 5G கிடைச்சாதான் அன்லிமிட்டட் ஆக்டிவேட் ஆகும். என்ன காரணம்னே தெரியல. பேசாம ஒய்ஃபை வாங்கிடலாமான்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். எல்லாம் உங்களுக்காக தான்ப்பா, எனக்காகலாம் ஒரு எல்லாம் இல்லை, உங்களுக்காக தான். ஸோ நீங்க ரூம் சுத்தி பாக்குறீங்களா? பார்க்கணுமா? கண்டிப்பா பார்க்கணுமா? ஓகே, உங்களுக்காக. இங்க பாத்தீங்கன்னா இதான் வந்துட்டு அந்த ஃபேனு, அண்ட் வந்துட்டு இதான் சிங்கு, இது முன்னாடியே கிச்சன். லைட் வந்து நான் தான் சும்மா போட்டு வச்சுருக்கேன். கரண்ட் பில் வந்துட்டு இந்த தடவை யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இது மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேகு, ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. ட்ரெஸ்ஸு பேகுல இருக்குது. அண்ட் எப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐட்டம் திங்ஸ். அண்ட் கீழே டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. முன்னாடி இருக்கிற டைல்ஸ் கூட இல்லை.
பட் ஓகே தான். None of the problem, it's okay. ஸோ இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் ஒரு இன்ட்ரோவர்ட். நான் சொல்லுவேன் நம்மளும் நம்பாலும் உங்க இஷ்டம். நான் ஒரு இன்ட்ரோவர்ட். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்குமா, இல்லை நம்ம அடுத்தவங்க காண்றதுக்காக வந்துட்டு சில விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். நமக்காக தான் நாம, எனக்காக தான் நான், உனக்காக தான் நீ, அந்த மாதிரி நீ இருப்ப நான் இருப்பேன். ஸோ அதே கணக்கில் வந்துட்டு நம்மளா இருப்போம், நமக்கானதை நாம செய்வோம். எது நடக்குதோ நல்லதுக்கு, எது நடக்குது நல்லதா இல்லையோ அதை வீடியோ போட்டு காசு பார்த்துருவோம். ஆனால் காசு வரலடா. காசு மட்டும் வரல. ஸோ அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு நான் அங்கேருந்து பொருள் எல்லாம் வாக்கிங்லேயே கொண்டு வந்தேங்க. ஸோ கால் வலிக்க கை துடிக்க அப்படி மாதிரி வாக்கிங்லேயே வெயிலே அப்படி மாதிரி பாட்டு பாடிட்டு வரேன். அங்கே வரும்போது கட்சி மீட்டிங் நினைக்கிறேன், கட்சியோட அந்த ஒரு பிரச்சாரம் நடக்க போகுது நினைக்கிறேன் எதுவோ. ஸோ அதுக்காக ஸ்டேஜ் எல்லாம் போட்டு நான் மக்களுக்காக அப்படி வந்துட்டு ஏதோ சண்டை போடுறாங்கன்னு நினைச்சேன். பட் அது வேற, அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம போவேணாம். ஸோ அங்கே எதுவும் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு ஏகப்பட்ட போலீஸ். ஸோ அந்த போலீஸுக்கு எதில் வந்துட்டு டியூப்லைட்டை கொண்டு போகிறேன், ஸ்டாண்டு கொண்டு வரேன், போர்வையை கொண்டு போகிறேன், அங்கே கொண்டு வரேன். எனக்கு என்னன்னா எல்லாம் அமைக்கி அப்படியே கொண்டு போகிறேன், ட்ரில்லிங் மிஷின் கையில் கொண்டு வரேன். எல்லாரும் பார்க்குறாங்க என்னடா இது அப்படி போலீஸாக இருக்காங்க. ஸோ எல்லாரையும் பார்க்குறாங்க இவன் என்ன பண்ண போகிறான், இதான் பண்ண போகிறானா. நான் வந்துட்டு அப்படியே வாழை சுருட்டிக்கிட்டு அப்படியே மெதுவா அண்ணனடையா வந்துட்டேன். ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ கடுப்பாவே இருக்குது, ஏன்னே தெரியல. இங்கே வந்துட்டு அதே மாதிரி அந்த பிக்காளி பையன் இங்கே வந்துட்டானான்னு தெரியல, லைக் அந்த பேய் இங்கே வந்துச்சான்னு தெரியல. என் கூடவே வந்து தம்பி நானும் வருவேன் அப்படி வந்துச்சான்னு தெரியல. ஸோ ஒரு மாதிரி இருக்கு. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் ஒரு மாதிரி கழுவி போட்டதுனால ஒரு மாதிரி இருக்கு, தூங்க முடியுமானே தெரியல. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு எனக்கு பார்க்கும்போது. இட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன். அங்கே நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு நான் கம்ஃபர்டபுள் ஆக்கிக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு சில விஷயத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் வாழ்க்கையில் வாழ முடியும். எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு நான் தான் குடுங்குறேன், புலங்குறேன், மிரள்றேன், உருட்டுறேன், கதக்குறேன், கலக்கிறேன், அடிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது பண்ணிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மள ஒருத்தர் தட்டி விட்டு போயிடுவோம். ஸோ நமக்கான வேலையை பார்த்துட்டு நாம் பொறுமையாக இருப்போம். அதுவே நமக்கு நல்லது என்று நான் சொல்றேன், நிறைய சொல்றேன், நான் சொல்றேன். சரி, இப்போ அங்கேருந்து வர்றது ஒரு மேட்ரு, வந்தது ஒரு மேட்ரு, உள்ள என்ட்ரி ஆனது ஒரு மேட்ரு, உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுதான் ஒரு மேட்டர். அது நான் எப்படி சொல்லுவேன்னே தெரியல, எப்படி சொல்றதே தெரியல. என்னடா அப்படின்னா வந்துட்டு ஒரு தலை அப்படியே வச்சுக்கோங்க. அந்த தலை என்ட்ரிங்க, அந்த தலை என்ட்ரி கொடுத்த உடனே வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா பாய் அச்சச்ச பச்சச்ச பச்சச்ச கச்சச்ச எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச அப்படின்ட்டு நான் சொன்னேன். அப்படி இல்லையே, இப்படிதானே, இப்படி இல்லையே, அப்படிதானே நான் சொன்னேன். இல்லப்பா, இச்சச்ச இச்சச்ச கச்சச்ச கச்சச்ச எச்சச்ச அப்படின்னாங்க. என்னென்ன சொல்றீங்க, அச்சச்ச கச்சச்ச எச்சச்ச எச்சச்சங்கிறீங்க, என்னங்க எனக்கு புரியல அப்படின்னு. இல்லப்பா இதான்ப்பா மேட்ரு அப்படின்னாங்க. இச்சச்ச கச்சச்ச அச்சச்ச இச்சச்சன்னாங்க. ஐயோ அப்படியா, ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு லைக் நமக்காக ஒன்று நமக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை நம்ம வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ண கூடாது. ஸோ அதுக்காக நம்மள சொல்லுவேன். அண்ட் அந்த மாதிரி அதை நடக்குதான்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு லைக் அங்கே இருக்கும்போது அந்த மேட்டர் நடந்துச்சு, இங்கே இருக்கும்போதும் அதே நடக்குமா அப்படிங்கிற வந்துட்டு கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேன். ஸோ அதுதான் அது மாதிரி அதை வந்து நான் சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு போகிறேன். ஓகே எல்லாம் ஓகேப்பா ஓகேன்னா கிளம்பினாரு. பட்டன்னு தடப்படம் கீழே வந்துட்டாரு. அச்சோ அப்படின்னு வந்துட்டு கையை பிடிச்சி தாக்கெல்லாம் ஏறி விட்டு அட என்னென்ன ஐயோ தடுமாறிட்டப்பா, சாரிப்பா, சரி ஓகே தானே, லைட்லாம் ஓகே தானே, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு க்ளீன் பண்ணி தரலாம். அப்புறம் நான் வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஏன்
லைட்டு, ஸ்டாண்டு, மயிறு, மட்டை எல்லாத்தையும் நானே போட்டு ஒரு ரூமுக்கு வந்தா அவன் தானே பண்ணி தரணும். தரல, நான் தான் பண்ணேன். இதெல்லாம் பெருமையா? அப்படிதான், இதெல்லாம் பெருமையா? எனக்கு வேற என்ன சொல்றதே தெரியலங்க. எனக்கு இதெல்லாம் பெருமையா இல்லை ஒருமையா இல்லை, எனக்கு வேற ஒன்றும் தெரியல. இதான் நடந்துச்சு, இதுதான் நான் பண்ணேன், இதுதான் சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே இருந்து இங்கே வர்றதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு. ஆனால் உண்மையிலே எனக்கு வந்துட்டு என் ஒர்க் ஆஃப் சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சண்டே மட்டும் தான் நிம்மதியாக இருக்கிறது. அந்த சண்டே வேலை இருக்கும் சம்டைம்ஸ், பட் இருந்தாலும் சண்டே மட்டும் நிம்மதியாக இருப்பேன். பட் சண்டேவும் வந்துட்டு ஒருத்தருக்காக வெயிட் பண்ணி ஸோ செத்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து அதுக்கு அடுத்து ஒரு பாடி என்ன அப்படின்னா, லைக் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் கிளீனிங், ப்ராசஸிங், மேக்கிங் சொல்கிறாரு. நைட்டு கரெக்டாக தூங்கிருப்பா, பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கிறாரு. அடம் ஒரு மாதிரி ஆச்சு. பட் சரி, நமக்கு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது மாதிரி இருந்தால் நம்ம தான் பெரிய ஆளாச்சு, நமக்கு என்ன அப்படின்னு நானே வந்துட்டு ட்ரை பண்ணி நானே வந்துட்டு எல்லாம் பார்த்தேன். ஓகே எல்லாம் பக்காவாக பண்ணி அப்படின்லாமே வந்துட்டு கிளியர் பண்ணி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே நடந்துருக்குது. அண்ட் இந்த லைட்லேருந்து, இந்த ஃபேன்லேருந்து, இந்த எலக்ட்ரிஷியன் போய் எல்லாமே ஆல் ஓவர் எல்லாமே நானே தான் அப்படி மாதிரி நானே வந்துட்டு எல்லாம் பண்ணி அப்படியே வந்துட்டு மண்டை சூட்டில் இருக்கேன் நான். இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா வந்துட்டு எல்லாம் கழுவிட்டேன், படுக்க முடியும், ஈரமாக இருக்குது. என்ன பண்ணலாம்? ஒரு யூடியூபர் என்ன பண்ணலாம் எனக்கு தெரியல. கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொன்னேன்ல, ஸோ இதுதான் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி தூங்க வரேன்னு தெரியல. லைவ் வர வேணான்னு தெரியல, ஏன் நெட்வொர்க் 4G. ஸோ பார்ப்போம் எல்லாம் நல்லதுக்கே. ஓகே, ஸோ நம்ம நல்லபடியாக வந்துட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ரூம் vlog பார்த்தீங்கல்ல, அவ்வளோதான். பெரிய மேட்டர்லாம் கிடையாது. அப்படியே அங்கே பாருங்க சுருப்பா, இந்த இடத்த பாரு, அங்கே பாருங்க இட்டப்பா சுச்சப்பா. ஸோ தட்ஸ் இட். மேலும் சாதிக்க வரை நான் உங்கள் மாஸ்டர் எஸ்கே.